உறுதிப்படுத்துகிறார். முதலாவது நபரான அதாவது இந்த வதை முகாமில் பிள்ளையானுக்கு கீழே பணிபுரிந்த வதை முகாமில் இருந்த ஒருவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னவென்று நாங்கள் பார்த்தோம். வாக்குமூலம், அரிப்பிரதீப் வழங்கிய வாக்குமூலம். இரண்டாவது சாட்சியாளர் தான் குலேந்திரன் வினோதன். அதுவும் அவரும் அதே வதை முகாமில் வேலை பார்த்து வந்திருக்கின்ற ஒருவர். அவர் என்ன கூறுகிறார் என்றால், வதை முகாம் பற்றியும் அங்கு நடந்த கொடுமைகள் பற்றியும் துணைவேந்தர் அங்கு முகம் கொடுத்த கொடுமைகள் குறித்தும் சாட்சி வழங்கி இருக்கின்றார். இதுதான் இந்த இரண்டு பேருடைய சாட்சி தான் பிரதானமான சாட்சியாக இருக்கின்றது. ஆகவே இரண்டு காரணங்களை நாங்கள் பார்த்துவிட்டோம். மூன்றாவது காரணம் என்ன? சிஐடியினர் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்திய மூன்றாவது காரணத்தான் மிக முக்கியமான ஒரு காரணி, மிக பிரதானமான காரணமாக இருக்கின்றது. அது என்னவென்றால், இதுவரை கிழக்கு மாகாண துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார் என்பது தான் தெரியும். அதற்கு பிறகு அவருக்கு என்ன நடந்தது என்பது குறித்து இதுவரை யாருக்கும் தெரியாது. பொதுவாக அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தான் சொல்லப்பட்ட தவிர எப்படி கொல்லப்பட்டார் என்பது குறித்து யாருக்கும் தெரியாது. ஆனால் இதுவரை நடந்திருக்கின்ற விசாரணைகளின் அடிப்படையாக வைத்து, சாட்சிகளை மையமாக வைத்து நேற்றைய தினம் சிஐடி அதிகாரிகள் அந்த விடயத்தையும் வெளிப்படுத்தினார்கள். எப்படி என்றால், சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் துணைவேந்தர் கடத்தப்பட்டு செவனப்பட்டிய வதை முகாமில் தடுத்து வைத்து அவரை துன்புறுத்தி கொலை செய்து அவருடைய உடலை தீயிட்டு கொளுத்தி எரித்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக, சாட்சிகள் இருப்பதாக சிஐடியினர் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே உறுதியுடன் தெரிவித்திருக்கின்றார்கள். இது பேரதிர்ச்சியான விடயம். பொதுவாக தெரியும், இத்தனை வருடங்கள் இவரை காணவில்லை, கொல்லப்பட்டிருக்கலாம் என்பது தெரியும். ஆனால் நேற்று சிஐடி அதிகாரிகள் அவருடைய விசாரணைகளை அடிப்படையாக வைத்து, சாட்சிகளை அடிப்படையாக வைத்து நீதிமன்றத்தில் வெளிப்படுத்துகிறார்கள் இந்த விடயத்தினை. அது மாத்திரமல்ல, வதை முகாமில் நடந்துள்ள இன்னும் பல கொலைகள், கொடுமைகள் குறித்தும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் பலர் இந்த வதை முகாமுக்கு கடத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டு பல சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதும் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வதை முகாம், அதாவது செவனப்பட்டிய இந்த வதை முகாம், பிள்ளையானுடைய வதை முகாம் எங்கு இருக்கின்றது? செவனப்பட்டிய பகுதி. இந்த செவனப்பட்டிய வதை முகாம் புலனறுவை நீதிமன்ற பிரதேசத்துக்கு உட்பட்ட பகுதி என்பதால் புலனறுவை நீதிமன்றத்துக்கு இந்த காரணங்களை முன்வைத்து அங்கும் இது சம்பந்தமான விசாரணைகளை, வழக்கு தொடர்ந்து விசாரணைகளை நடத்த சிஐடி அதிகாரிகள் தயாராகி இருப்பதாகவும் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே சொல்லப்பட்டது.